Good morning, everyone. Now we are going to see standard costing. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுக்கிறோம், இல்லை நம்ம ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் செட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது என்னது, இப்போ எனக்கு அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண எவ்வளோ காஸ்ட் எனக்கு இன்கர் ஆகும் அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலா இன்கர் ஆகுறது வேற ஒன்றா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன வேரியன்ஸ் இருக்கு, ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கறது தான் எனக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். தட் மீன்ஸ் ஐடென்டிஃபை த டிஃபரன்சஸ். ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது பாக்குறது டிஃபரன்சஸ், ஆர் இது நம்ம என்னன்னு சொல்லலாம், வேரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ வேரியன்சஸ் எது எதுக்கும் எனக்கு வரும் டிஃபரன்ஸ் ஆஃப் வேரியன்ஸ். தட் மீன்ஸ் என்னோட ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிறது தான் என்னோட ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் எனக்கு ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் இல்லை ஸ்டாண்டர்ட் ரெவன்யூக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நான் ஐடென்டிஃபை பண்றது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ மெட்டீரியல் ஏன் வேரியன்ஸ் வருது, லேபர் ஏன் வேரியன்ஸ் வருது, ஸோ நிறைய இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மெட்டீரியல் வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல்ல தான் எனக்கு மேஜர் பார்ட்ன்றதால மெட்டீரியல்ல என்னெல்லாம் வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ மெட்டீரியல் வேரியன்சஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட். ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன, தட் மீன்ஸ் ரா மெட்டீரியல் இங்க பார்க்க போறது. ஸோ ரா மெட்டீரியல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எதனால எனக்கு வேரியன்ஸ் வரும், ஒண்ணு நான் அந்த குவான்டிட்டி யூஸ் பண்றது என்னோட ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் டிஃபர் ஆகலாம், இல்ல அந்த ரேட் ஆர் ப்ரைஸ். ஸோ நான் வந்துட்டு ப்ரைஸ் ஒரு 10 ருபீஸ் வாங்கணும்னு நினைச்சிருப்பேன், பட் ஆக்சுவலா 12 ருபீஸ் தான் வாங்கியிருப்பேன். ஸோ அது ஸோ மேஜர் வந்துட்டு குவான்டிட்டி, ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் இஸ் நத்திங் பட் இந்த குவான்டிட்டியும் சேர்ந்திருக்கும், ப்ரைஸும் சேர்ந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் எனக்கு காஸ்ட் வேரியன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலாஸ் எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு கிராஃப் மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு இங்க ப்ரைஸ் நான் டினோட் பண்றேன். ஸோ எனக்கு இங்க 2 டைப் ஆஃப் ப்ரைஸ் ஒன்று வரும். ஒன்னு ஆக்சுவல் ப்ரைஸ், இன்னொன்னு எனக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஐ எம் கெட்டிங் ஹியர். ஸோ அதே மாதிரி எனக்கு குவான்டிட்டி, இங்க நான் மெட்டீரியல் பொறுத்தவரையிலும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எஸ்கியூன்றது என்னது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆர் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ தட் மீன்ஸ் இப்போ என்னோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 100 யூனிட்ஸ் இருக்குன்னா என்னோட அதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ரா மெட்டீரியல் தேவை, அதை வச்சுதான் நான் கம்பேர் பண்ண முடியும். நான் வந்துட்டு 50 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்டா வச்சு 100 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கம்பேர் பண்ணா உங்களுக்கு அந்த வேரியன்ஸ் வந்துட்டு கரெக்டா வராது இல்லையா. ஸோ இங்க எஸ்கியூன்றது என்னது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஏக்யூன்றது ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் எஸ்பி நான் டேர்ம் யூஸ் பண்றேன், தட் இஸ் இது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஏபிங்கிறது ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ இந்த டேர்ம்ஸை வச்சுதான் நம்ம இப்ப போட போறோம். ஸோ இப்ப நான் எஸ்கியூ ஏபின்னு வச்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காஸ்ட் வேரியன்ஸ் பார்ப்போம். ஸோ காஸ்ட்னா என்னது, எனக்கு ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் காஸ்ட். தட் மீன்ஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் தான் எனக்கு காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ அப்ப என்னோட ஃபார்முலா என்னது, இங்க மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வில் பி, ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் வரும். எப்பவுமே காஸ்ட்டை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். தட் மீன்ஸ் என்னோட ஸ்டாண்டர்ட் நான் வந்துட்டு 100 ருபீஸ் வச்சிருக்கேன், ஆக்சுவல் வந்துட்டு நான் 90 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணா, தட் இஸ் 10 ருபீஸ் இஸ் மை ஃபேவர். ஸோ ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். ஸோ எனக்கு பெனிஃபிட்டா இருந்தா அது நம்ம ஃபேவருன்னுவோம். இதே பெனிஃபிட் இல்லை அப்படின்னா இங்க அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இங்க எனக்கு ஃபார்முலா என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். இதே ரெவன்யூனா அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரும், ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாண்டர்ட்னு வரும். அதாவது நான் 100 ருபீஸ் வரணும்னு நினைக்கிறதுல 90 ருபீஸ் தான் எனக்கு இன்கம் வந்துச்சுன்னா எனக்கு அப்ப 10 ருபீஸ் வந்துட்டு எனக்கு அட்வர்ஸா இங்க கம்ஸ் ஆகும். ஸோ இங்க ரொம்ப சிம்பிள், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்
தட் மீன்ஸ் இது வந்துட்டு நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது எனக்கு என்னது இது நத்திங் பட் மை ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இதை நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னு சொல்லலாம் இல்லையா? இந்த டேர்மா பர்டிகுலர் டேர்மா ஐ கேன் சே ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆல்சோ மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டூ actual quantity. So actual price into actual quantity is nothing but your actual cost. So எனக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் வேரியன்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ்னாவே என்னது? ப்ரைஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஸோ ப்ரைஸ் வேரியன்ஸ்னா என்னது? ப்ரைஸ்க்கு இருக்க டிஃபரன்ஸ். தட் மீன்ஸ் இங்க எனக்கு ஏபிக்கும் எஸ்பிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க நான் இன்னொரு லைன் போடுறேன். ஸோ ஏபிக்கும் எஸ்பிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ இந்த லைனை ஐ எம் ஜாயினிங் இட் டு இயர். ஸோ அப்போ இங்க எனக்கு ப்ரைஸ் வேரியன்ஸ் என்னது? ஏபி டு ஏக்யூ ஒன்று வருது, தென் எஸ்பி டு ஏக்யூ ஒன்று வருது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபார்முலா என்னது? SP into AQ, that is standard price into AQ minus AP into AQ. So இது in short நம்ம என்னன்னு சொல்லலாம்? SPக்கும் APக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ SP minus AP into எது வரும்? ஆக்சுவல் குவான்டிட்டி. தட் இஸ் எனக்கு ரெண்டு ப்ரைஸ்ல இருக்க டிஃபரன்ஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. அதை தான் நம்ம ப்ரைஸ் வேரியன்ஸ்னு சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாக்குறது வந்துட்டு என்னன்னா குவான்டிட்டி வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ குவான்டிட்டி வேரியன்ஸ்னா அப்போ எது எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? குவான்டிட்டிக்கு வர டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்போ இங்க நான் தனியாக லைன்லாம் எதுவுமே போடல, ஆல்ரெடி போட்ட லைன் தான் நான் இப்போ இங்க பார்க்க போறோம். ஸோ மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ் எது எதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்? குவான்டிட்டிக்கு இருக்க டிஃபரன்ஸ். தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. அப்போ இன்டூ இங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எஸ்பிக்கும் எஸ்கியூக்கும் இருக்கு, தென் எஸ்பிக்கும் ஏக்யூக்கும் இருக்கு. ஸோ எனக்கு இங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னால நான் மல்டிப்ளை பண்றது. இட் இஸ் எஸ்கியூ இன்டூ எஸ்பி minus AQ into SP. ஸோ இதுதான் குவான்டிட்டி வேரியன்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த காஸ்ட் வேரியன்ஸுக்கு ஒரு ரிகன்சிலேஷன் ஃபார்முலா இருக்கு. நம்ம போட்டது வந்துட்டு கரெக்டா அப்படின்னு செக் பண்ண. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் பிளஸ் மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே இதுக்கு ஆன்சரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்துட்டு ஃபேவரா இருந்துச்சுன்னா வி வில் பி மென்ஷனிங் எஃப். ஸோ இஃப் இட் இஸ் அட்வர்ஸ் ஐ வில் பி மென்ஷனிங் ஏ. ஸோ இந்த எஃப்ஏன்றதை மென்ஷன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒன் பர்டிகுலர் ரா மெட்டீரியல் தான் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மூணு வேரியன்ஸும் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு 2 விதமான ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அப்பனா இங்க எனக்கு இன்னொரு வேரியன்ஸும் வரும். தட் இஸ் கால்ட் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் ஈல்டு வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ்னா இங்க நான் இது ரெண்டா பிரிக்கிறேன். ஸோ இப்போ இங்க இதுதானே நம்ம குவான்டிட்டி வேரியன்ஸ் சொன்னோம். எஸ்கியூக்கும் ஏக்யூக்கும் இருக்கிறது தான் நான் குவான்டிட்டி வேரியன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? எஸ்கியூக்கும் ஏக்யூக்கும் இருக்கிறது. ஸோ இதை நான் என்ன பிரிக்கிறேன்? ரெண்டா பிரிக்கிறேன். இங்க ஒரு டேர்ம் நான் யூஸ் பண்றேன். தட் இஸ் கால்ட் ஆர்எஸ்கியூ. ஸோ ஆர்எஸ்கியூங்கிறது இங்க என்னது? ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அதாவது ஆர்எஸ்கியூங்கிறது என்னதுன்னா உங்களோட ஆக்சுவல் இன்புட்டுக்கு என்ன ஈல்டு வந்துச்சு அதுதான் நம்ம ஆர்எஸ்கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன ஈல்டு, தட் மீன்ஸ் எனக்கு நான் 100 கேசஸ் ஆஃப் இன்புட் நான் ஆக்சுவலா போட்டிருந்தா அதுக்கு ஏபி என்ன காம்பினேஷன்ஸ் அப்படின்னு நான் பார்ப்பேன். அதுதான் ஆர்எஸ்கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப இங்க நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு இந்த டேர்மை ஈல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இங்க செகண்ட் வருது மிக்ஸ். ஸோ இந்த ஈல்டு மிக்ஸ் வேரியன்ஸ் எப்போ வரும்? எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னா தான் இந்த 2ம் வரும். ஸோ அப்ப இங்க எனக்கு ஈல்டுக்கு இங்க ஃபார்முலா ஈஸியாவே வந்துச்சு. ஸோ மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இங்க இருக்கு ஈல்டுல எஸ்பி இன்டு எஸ்கியூ இருக்கா? ஸோ எஸ்பி இன்டு எஸ்கியூ மைனஸ் எஸ்பி இன்டு ஆர்எஸ்கியூன்னு இருக்கு. ஸோ இங்க உங்களுக்கு ஃபார்முலாலே இங்கே தெரியும். ஸோ மைனஸ் எஸ்பி இன்டு ஆர்எஸ்கியூ. தட் மீன்ஸ் எது எதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ்? எஸ்கியூக்கும் ஆர்எஸ்கியூக்கும் இருக்க டிஃபரன்ஸ் இன்டு எஸ்பி. ஸோ இது ஈல்டு வேரியன்ஸ். சரிங்களா? இப்ப இதே மிக்ஸ் வேரியன்ஸுக்கு நான் வரேன். ஸோ மிக்ஸ் வேரியன்ஸ்னா அப்ப எனக்கு என்ன வரும்? இப்ப இங்க எனக்கு மிக்ஸ் வேரியன்ஸுக்கு இங்க இருந்து நான் எடுக்கிறேன். இந்த பார்ட்டை தான் நான் மிக்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ அப்ப எனக்கு ஃபார்முலாலே ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ. ஸோ எஸ்பி இன்டு ஆர்எஸ்கியூ மைனஸ் எஸ்பி இன்டு ஏக்யூ. ஸோ அதுதான் ஆர்எஸ்கியூன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு ஆர்எஸ்கியூ வச்சு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் variance is equal to என்ன பார்த்தோம்? எஸ்பி இன்டு ஆர்எஸ்கியூ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் எஸ்பி இன்டு ஏக்யூ. ஸோ அப்ப எனக்கு இங்க என்னது? எஸ்பி இன்டு ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ. ஸோ இதுதான் எனக்கு மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ இப்போ இங்க ரிகான்சிலேஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மெட்டீரியல் குவான்டிட்டியை தான் நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ்னும் சொல்லலாம், இது யூசேஜ் வேரியன்ஸ்னும் சொல்லலாம். ஸோ எப்படி வேணா சொல்லிக்கலாம். யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் பிளஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு வருது குவான்டிட்டி வேரியன்ஸா இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது எங்கேயா ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கிராஸ் செக் பண்ண இது ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ ஆர்எஸ்கியூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர்எஸ்கியூன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆர்எஸ்கியூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எஸ்கியூங்கிறது நமக்கு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை தான் ஆர்எஸ்கியூன்னு சொல்லியிருக்கேன். So RSQ is equal to எனக்கு standard quantity of particular raw material. ஓகேங்களா? For particular raw material divided by total standard input. That means நான் input நான் எடுக்கிறீங்க. ஸோ அதாவது லாஸ் அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இன்டூ என்னோட total actual input. ஸோ அதுதான் நம்ம ஆர்எஸ்கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா செஞ்சீங்க அப்படின்னாவே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹோப் இந்த ட்ரிக்ஸ் மூலமா உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் will be very easy for you. So see you with another video, labor cost variance, labor mix variance, அதெல்லாம் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். So please subscribe to our channel. Thanks for watching.